giveaway contest on YouTube is real or fake. ஸோ இப்போ நம்ம வந்து கமெண்ட் பிக்கர் எடுத்துருக்கோம். கொடுத்தாச்சு. போயிட்டுருக்கு. செந்தில் தமிழ் ஃபேமிலி மேன். யூடியூப்பில் நீங்கள் கான்டெஸ்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி மேன் செந்தில். நீங்கள் நம்ம வந்து ஒரு வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக தேதி பார்த்தோன்னா 6ஆம் தேதி முடிஞ்சிடுச்சு அந்த கான்டெஸ்ட். ஓகேங்களா, என்ன கான்டெஸ்ட்டுங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஸோ கிவ் அவே கான்டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா March 6 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ வீடுக்கே பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ன்றதுனால கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. கிவ் அவே கான்டெஸ்ட் ஆன் யூடியூப் இஸ் ரியல் ஆர் ஃபேக் இன்னும் சில வதந்திங்க போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி பிஃபோர் வாட்சிங் ஒரு வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த விஷயம் ஒரே விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம வந்து கிவ் அவே வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே, அதாவது கிவ் அவே கான்டெஸ்ட் ஆன் யூடியூப் இஸ் ரியல் ஆர் ஃபேக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்த வரைக்கும் நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து சில கிவ் அவே இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ரியல் தான். ஓகேவா? ஸோ அது ரியலாங்கிறது அது ரியல்னால் இப்போ நம்ம வந்து பண்ணுறோன்னா அது ஃபேக்காக இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நம்மளும் வந்து அதை கிவ் அவே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது வந்து எந்தளவுக்கு ஜெனுனாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளும் ஜெனுனாக தான் பண்ணோம். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராமிஸ் பண்ணுற விஷயத்தை நம்ம வந்து கரெக்டாக அவங்களுக்கு சொல்லிடணும். இன்னும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணால் அதை வந்து கரெக்டாக கொடுத்துடணும். என்னென்னா நியாயமாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? பண்ணுறதா இருந்தால் பண்ணிட்டு போகலாம், பட் அது எதிக் கிடையாது. ஓகேவா? ஸோ கிவ் அவே கான்டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணால் கிவ் அவே முடிச்சுட்டு அவங்கள ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணிடணும். ஓகே, நீங்கள் தான் கிவ் அவேன்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம தான் கிவ் அவேன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஸோ நம்ம அதுக்கான ரெஸ்பெக்டை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கணும். யார் கம்யூனிட்டி போஸ்ட்லாம் போடாமல் டைரெக்டாக வந்து என்னோடய இமெயிலுக்கு வர சொல்லிட்டேன். ஸோ கரெக்டாக யாரெல்லாம் இமெயிலில் வந்து வராங்க ஸோ அவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ரிசல்ட் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சரி, ஸோ ரொம்ப பேசுகிறேன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம லேப்டாப் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கமெண்ட் பிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து வின்னரை செலக்ட் பண்ணலாம். ஆனால் வந்து வருத்தமாக இருக்குது, கொஞ்சம் நிறையவே வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து 600 சில்லற பேர் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ 600 சில்லற பேர் பார்த்துருக்கீங்க. கான்டெஸ்ட்டுக்கு வந்து 1 வாரம் டைம் இருந்துச்சு. ஆனால் மொத்தமே வந்து 4 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. 4 பேர் தான் இமெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. கொஞ்சம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, ஒரு 25 பேர் 30 பேர் 40 பேர். ஏன்னா 600 சில்லற பேர் பார்க்குறீங்க, ஒரு 40 பேராவது பார்ட்டிசிபேட் பண்ணி தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே, அது தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஓகேவா? ஸோ நம்ம அந்த 4 பேருக்கு மட்டும் நம்ம வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். கமெண்ட் பிக்கர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்துருப்பீங்க, சாரி கமெண்ட் பிக்கர்னு ஒரு வெப்சைட் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கமெண்ட் பிக்கர் எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், என்னோடய சேனலில் போய்ட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மவுஸில் தெரியுதா? இங்கே பாருங்கள், ஷாப்பிங் பஸார் 500 rupees கிவ் அவே கான்டெஸ்ட்டு 669 பேர் வந்து பார்த்துருக்காங்க 2 weeks ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4 பேர். இதெல்லாம் நியாயமாரே சொல்லுங்கள்? 4 பேர் தான். கார்த்திகா, உமா மகேஸ்வரி, பிரபு பெருமாள் அண்ட் சுமேஷ் ஆர் அப்படின்ட்டு 4 பேர் தாங்க. சரி, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 25-30 பேர் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெருமையாக இருக்கும். சரி, நம்ம வந்து நம்ம கான்டெஸ்ட் ரன் பண்ணுறோம், அல்லது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இத்தனை பேர் அப்படின்ட்டு. சரி, பரவாயில்ல. ஸோ 4 பேர் இருக்காங்க. அது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த நேம் அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த நேம் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் போயிட்டு என்ன பண்ணுவோன்னா அப்படியே வந்துட்டு கீழே வரோம். ஐயோ, எங்கே போச்சு? சாரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா கிவ் அவேன்னு போயிட்டு ரேண்டம் நேம் பிக்கர். ஓகேவா? ஸோ இதில் போயிட்டு நம்ம இங்கே போயிடுறோம். இங்கே போயிட்டு இது இருக்குது இல்லையா, இங்கே போய் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் வின்னர் வந்து 1 தான். செகண்ட்ஸ் கொஞ்சம் அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோமா, ஒரு 10 செகண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அட்லீஸ்ட் ஷோ ரேண்டம் நேம்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே எனக்கு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன்னா யாருன்றது 10 செகண்டில் யார் வின்னருங்கிறது தெரிஞ்சிடும். கொடுத்துருவோமா? ரெடே, கொடுத்தாச்சு. போயிட்டுருக்கு. 10 செகண்ட் ஆகிடுச்சா? ஓகே. கார்த்திக் ஆர் அவர் தான் வின்னர். ஓகேவா? ஸோ கார்த்திக் ஆர் அவர் தான் வின்னரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். ஸோ உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்ககிட்ட பேசிவிட்டு உங்கள் ஜிபே நம்பர் வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிடுறேன். பார்க்கலாமா? முடிஞ்சால் கார்த்திக் இப்போ கால் பண்ணலாமா, எடுக்கிறாரான்னு பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணோம்னா வந்து கார்த்திக் இப்போ கால் பண்ணி வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்படியே லவுட் ஸ்பீக்கரில் போடலாமா? அவருடைய காண்டாக்ட் லிங்க் இருக்குது.
ஹலோ. ஹலோ சொல்லுங்க. மிஸ்டர் கார்த்திக். ஆமாம் சார். ஹாய் கார்த்திக், ஐம் செந்தில், தமிழ் ஃபேமிலி மேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். யூடியூப்பில் நீங்கள் கான்டெஸ்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் தான் வந்து வின்னரு. ஓகே சார். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து கால் பண்ணேன். ஸோ அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அப்படியே லவுட் ஸ்பீக்கரில் போட்டு. ஓகே, நீங்கள் எங்கே, சென்னையா? எந்த ஏரியா நீங்கள்? வேலூர் சார். சூப்பர் ப்ரோ, சூப்பர். வேலூருங்களா? என்ன பண்ணுறீங்க? எம்இ பண்ணிட்டு இருக்கேன் சார், ஸ்டூடெண்ட். ஓ, ஸ்டூடெண்ட்டா? ஃபண்டாஸ்டிக். சூப்பர் 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 ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஜிபே நம்பர் தானே? ஆமாம் சார், இதே தான் சார். சரி, ஓகே, நான் உங்களுக்கு இப்போ அனுப்பிச்சிடுறேன். சரிங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ப்ரோ, சூப்பர். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சார். நிறையா கான்டெஸ்ட் இருக்குது இயர் ஆஃப்டர். கொடுங்க சார், அதே மாதிரி. அப்படியே வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா, இல்லை அந்த ஒரு மட்டும் தான் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன் சார். நான் ஆக்சுவலி வெளியில் அவுட்டிங் போகிறத நான் பார்த்தேன் சார், எங்கே போகலான்னு சொல்லிட்டு. ஓ, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஒன்று காமிச்சிங்க, அப்புறமா தான் எங்கள் வீடியோ பார்த்தோன்னே கியூவே கண்டென்ட் சொல்லி போட்டுருந்தீங்க. ஓகே ஓகே அப்புறம் ஓகே. தான் அதை பார்ட்டிசிபேட் பண்ணேன் சார். சூப்பர் 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 ப்ரோ, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்களா? நல்லா படிங்க. ஓகேவா? நான் பே பண்ணிடுறேன். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ பாய். பார்த்தா ஸ்டூடெண்ட் அவர் வேலூரில் இருக்கார் இப்போது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகே, கார்த்திக். போயிடுச்சா? இயர் ஆஃப்டர் வந்து கிவ் அவே கான்டெஸ்ட் ரன் பண்ணோன்னா பார்ட்டிசிபெண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய வேணும். அப்போ தான் எனக்கும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து 4 பேர் வச்சு ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 669 பேர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க, ஆனால் வெறும் 4 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. அவ்வளோ தான், வீடியோ எடுத்து வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடையில் பார்க்கலாம். அனைத்து டேக் கேர், பாய். அதுக்கப்புறம் வந்துட்டு யாரெல்லாம் வந்து இன்னும் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு கிவ் அவே கான்டெஸ்ட் ஆன் யூடியூப் வந்து ரியல் ஆர் ஃபேக், ரியல்னு யார் நினைக்கிறீங்க, ஃபேக்குன்னு யார் நினைக்கிறீங்கன்னு யாரால் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்துட்டு கிவ் அவே ரன் பண்ணுறது வந்துட்டு ரியல்னு யார் நினைக்கிறீங்க, ஃபேக்குன்னு யார் நினைக்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து ஜெனுவனாக தான் இருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் வந்து ரொம்ப ஜெனுவனாக தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. சில பேர் எப்படி தெரியல. ஓகேங்களா? ஸோ ஓகே, சொல்லுச்சு. ஓகேங்களா?